அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் ஆம்பூர். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சென்னை பெங்களூர் செல்லும் சாலையில் ஆம்பூர் ரயில் நிலையம் மற்றும் பஸ் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலும், ஆம்பூர் டு பேரணாம்பட்டு செல்லும் பைபாஸ் சாலைக்கு 200 சதுர அடி தூரத்தில் பாலாற்றங்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது. கண்ணுவ மாமுனிவர் இத்திருத்தலத்தில் தவம் இயற்றி அவருக்கு வரதராஜ பெருமாள் கிருஷ்ணராகவும் ஸ்ரீனிவாசராகவும் காட்சி தந்ததால் இப்பகுதி கிருஷ்ணாபுரம் என பெயர் பெற்றது. அதன்பின் இப்பகுதியில் வசித்த பக்தரின் கனவில் தோன்றி ஸ்ரீனிவாசராக உள்ள நான் திருப்பதிக்கு அருகில் உள்ள கருகம்பாடி கிராமத்தில் உள்ள ஆற்றில் புதையுண்டுள்ளதாகவும் அங்கிருந்து எழுந்தருள பண்ணி இங்கே பிரதிஷ்டை செய்யவும் அருள் பாலித்தமையால் எம்பெருமான் அங்கிருந்து 1824 ரயில் மார்க்கமாக எடுத்து வந்து ஸ்தாபிதம் செய்து சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு அன்று முதல் ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தலமாக விளங்கியது. அதாவது இந்த ஆலயம் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, பெருமாள் கல்யாணத்திற்காகவே இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இங்குள்ள எம்பெருமானை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு திருமண தடை, கண் பார்வை திரும்புதல், செல்வம் சேர்தல் போன்ற குறைகள் நிவர்த்திக்கப்பட்டு வருகிறது. இங்கு திருமணம் செய்பவர்களுக்கு குழந்தை பேறு கட்டாயம் கிடைக்கப் பெறுவதால் திருமணங்கள் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. இங்கே நிறையா பேர் திருமணம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நிறையா பேர்த்துக்கு திருமணம் ஆயிருக்கு. அதனால மாதம் பெருமாளுடைய திருநட்சத்திரத்தன்று, திருவோண நட்சத்திரத்தன்று இங்கே பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடைபெறும். பக்த பெருமக்கள் எல்லாரும் இந்த பெருமாள் ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டா சீக்கிரமாக கல்யாணம் ஆகுங்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம். எனக்கு மேரேஜ் ஆனது இந்த கோயிலில் தான். எனக்கு இப்போ என் பேத்தி எல்லாம் இருக்காங்க. இதன் மூலிமா தான் நான் எல்லா காரியமும் நிறைவேறுது. ஒவ்வொரு முறையும் விசேஷத்துலையும் இந்த கோயிலில் கலந்துக்கிறேங்க. மூலவர் ஸ்ரீனிவாசர் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கியும், அதற்கு வலது புறம் பத்மாவதி தாயாரும், இடது புறம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் சன்னதியும் தனித்தனி விமானங்களும் ஒன்றாக உள்ளன. இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை வேலூர் இணை ஆணையர் கோட்டத்தின் ஆளுகையின் கீழ் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது.
வருஷம் உற்சவங்கள்லாம் இங்கே நிறையா நடக்கிறது. சித்திரையில் பிரம்மோற்சவம் நடக்கும், வைகாசியில் விசாகம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும், ஆணியில் பெருமாள் புறப்பாடு ஆவார். ஆடி மாதம் தாயாருக்கு 5 வெள்ளிக்கிழமையும் பெருமாளை தாயாரும் ஊஞ்சலை ஏழை பண்ணி 5 வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக நடக்கும். தை மாதம் வனோத்சவம், பெருமாள் காட்டுக்கு போய் அங்கே பக்தர்களுக்கு சேவை அளிக்கிறார். இந்த மாதிரி வருஷத்தில் எல்லா மாதங்களும் பெருமாளுக்கு உற்சவம் நடைபெற இருக்கும்.
கோவிலினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எல்லாரும் விரதம் இருந்து பக்தர்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலம்பர துவாதசி அன்னைக்கு இங்கே பெருமாளுக்கு நிவேதனமான அன்னப்பிரசாதம் எல்லாத்திற்கும் வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் எல்லாரும் இங்கே இருக்கிற பக்த கோடிகள் அனைவரும் அந்த பிரசாதத்தை உண்டு பெருமாளுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி ரூபனை